ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தேவே தேஹே ச தேசே ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவ்யந்தம் ஸ்ரீ ஜயேந்திரம் நமாம்யகம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே வச்சு. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவாः சிவபக்தாश्च ஸ்வதேசோ புவனத்ரயம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபத்திலே வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக 11வது ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக பல நற்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்காலர்ஷிப் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து வருகிறார்கள். இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது ரொம்ப தேவை. வர்ஷிப், ஸ்காலர்ஷிப், மெம்பர்ஷிப் அந்த 3மே தேவை. 2 நாட்கள் முன்பாக காஞ்சிபுரத்திலே வந்து அந்த சிவநாராயணர் மற்றும் அவருடைய குழுவினர் சிவகுமார் மற்றும் பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய விவரங்களை தெரிவித்தார்கள். நம்முடைய சனாதன வைதிக ஹிந்து தர்மமானது சர்வே ஜனா சுகினோ பவந்து வசுதைவ குடும்பகம் என்கிற பிரதான உத்தேசத்துடன் அனைவருடைய நன்மைக்காக உடல் ஆரோக்கியம், புத்தி கூர்மை, விசாலமான மனசிற்காக வேதத்தை பிரமாணமாக கொண்டு, வேதத்தை பிரதானமாக கொண்டு இந்த வைதிக மதமாக இயங்கி வருகிறது. இதன் மூலம் மனிதர்களும் பயன்பெறுகிறார்கள், இயற்கையும் காப்பாற்றப்படுகிறது. நிலம், நீர், காற்று, பஞ்சபூதங்கள், மரம், செடி, கொடி, ஜீவராசிகள் என்று அனைத்தும் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக, அந்த கலாச்சாரத்தினுடைய சித்தாந்தம் என்பதானது இன்க்ளூசிவ் growth, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியிலே அனைவருக்கும் பங்கிருக்கிறது. அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலே பங்கிருக்கிறது. அந்த வளர்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் பலருக்கும் கிடைத்து வருகிறது. இப்படி ஐகிக ஆமுஷ்மிக ஸ்ரேயஸிற்காக இந்த சனாதன வைதிக ஹிந்து தர்மம் பாடுபடுகிறது. ஐகிகம், இந்த உலகத்திலே நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே சுபிட்சமும் சாந்தியும் கிடைக்க வேண்டும் என்றும், அதேபோன்று நம்முடைய புலன்களுக்கு, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆமுஷ்மிகமான சொர்க்காதி சுகங்களும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய
அத்வைத பிரம்ம அனுபூதியும் அனைவருக்கும் கிடைப்பதற்காக இந்த தர்மமானது பல்வேறு உபதேசங்களை செய்து வருகிறது. இந்த தர்மத்தினுடைய இந்த உத்தமமான உதாரமான இந்த உபதேசங்களை காப்பாற்றுவதன் மூலமாக, இந்த உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக விஸ்வசாந்தி ஏற்படுகிறது. உலகத்திலே அமைதி, பீஸ் என்பது ஏற்படுகிறது. அப்படி இந்த நிதானித்து செயல்படக்கூடிய ராகத்வேஷங்களை கட்டுப்படுத்தி, ராகத்வேஷங்களுக்கும் முறையான விடையை அளித்து இந்த தர்மம் செயல்படுகிறது. இந்த தர்மம் என்பது வைஞ்ஞானிகமானது, சயின்டிஃபிக்கானது, சாமாஜிகமானது. அதாவது பலரும் பயன்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியது. சங்குச்சிதமான குறுகிய கண்ணோட்டம் இல்லாமல் பசியற்ற உலகம், விரோதமற்ற உலகம், சுபிட்சமான உலகத்திற்கு இது வழிவகை செய்கிறது. இந்த தர்மத்தை இந்த தேசத்திலே, பாரத தேசத்திலே இதனுடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை, வழிமுறைகளை, விதிமுறைகளை தானும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அனுகிரகம், புண்ணியமானது கிடைப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக, கோஆர்டினேட்டராக, மார்க்கதர்சகமாக செயல்படக்கூடிய சமாஜமாக இந்த பிராமண சமுதாயம் இருந்து வருகிறது. இந்த பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட தத்துவத்தின்படி ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்தின் லபதே நரஹ ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவः ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. இது போன்ற வச்சனங்களால் அந்த ஸ்வதர்மத்தினுடைய முக்கியத்துவம் விளக்கப்படுகிறது. அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமே வா ஆஷோடசாத் பிராமணஸ்ய அனதீத காலஹா போன்ற பல்வேறு சம்ஸ்காரங்களால் ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், விவாகம், கர்ப்பாதானம் போன்ற பல்வேறு சம்ஸ்காரங்களால் 16 மற்றும் 40 சம்ஸ்காரங்களால், அந்த சிந்தனைகளால், மந்திரத்தினுடைய பாவனையினுடைய சிந்தனைகளால் அந்த சரீரம், புத்தி, மனசானது வலுப்படுத்தப்பட்டு அதன் மூலம் புராதனமான அபௌருஷேயமான அந்த வேத விஞ்ஞானத்தை எந்த வடிவத்திலே, எந்தெந்த காலகட்டத்திலே மக்களுக்கு கோவில்கள் மூலமாக, சங்கீதத்தின் மூலமாக, நாட்டியத்தின் மூலமாக, உபாசனையின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக, பிரவச்சனங்களின் மூலமாக, ஹோமங்களின் மூலமாக, பாதயாத்திரையின் மூலமாக, பிரதட்சிணங்களின் மூலமாக, உபவாசங்களின் மூலமாக, அன்னதானத்தின் மூலமாக, மந்திரோபதேசங்களின் மூலமாக, வேப்பமரம், அரசமரம், இது போன்ற மாமரம் போன்ற ஸ்தல விருட்சங்களின் மூலமாக, பஞ்சகங்கா, சிவகங்கா, புஷ்கரணி போன்ற தீர்த்தங்களின் மூலமாக,
கங்கேசி யமுனே சீவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி என்கிற புண்ணிய நதிகளின் மூலமாக இப்படி அந்த பிரகிருதி நேச்சரை மையமாக வைத்து வேதங்களை பிரதானமாக வைத்து இந்த தர்மமானது பல யுகங்களாக பல லட்சம் வருஷங்களாக இந்த மனித குலத்திற்கு ஒரு திருப்தியை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு நிம்மதியை, ஒரு ஆத்ம திருப்தியை, ஆத்ம லாபத்தை அளித்து வருகிறது. ஆக இந்த உயர்ந்த தத்துவத்தை நல்ல முறையிலே காப்பாற்றுவதற்கு இது வைதிகமான வாழ்க்கை முறை கை கொடுக்கிறது. ஆகவே அந்த வைதிகமான வாழ்க்கை முறையை வலுப்படுத்துவதற்கு இந்த லோகோபகாரகமான இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு இந்த சமுதாயமானது தன்னுடைய உற்பத்தி, அதாவது இந்த வம்சத்தினுடைய எண்ணிக்கை அதுவும் முக்கியமானது. இந்த சமுதாயத்தின் மூலமாக உபயோகப்பட வேண்டிய நல்ல கருத்துகள் அதுவும் முக்கியமானது. இந்த சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு உபதேசிக்கப்பட வேண்டிய, பிரச்சாரம் செய்யப்பட வேண்டிய கருத்துகளும் முக்கியம். இப்படி உற்பத்தி, உபயோகம், உபதேசம் என்று பலவிதத்திலேயும் இந்த சமுதாயத்தை காத்து இன்றைக்கு உலகத்திலேயும் சரி, பாரத வருஷத்திலே, இந்த தேசத்திலேயும் பல்வேறு பிரச்சனைகளை நாம் பார்த்து வருகிறோம். பொருளாதார பிரச்சனைகள், மக்களை திசை திருப்பக்கூடிய பிரச்சனைகள், அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதஞ்செயத் என்று பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வாஸ்தவத்திலே உத்வேகத்தை அளிக்கக்கூடிய, விக்ஷேபத்தை அளிக்கக்கூடிய சூழ்நிலை. இதன் மத்தியிலே பாரத வருஷத்தினுடைய நன்மையும் உலகத்தினுடைய நன்மையும் நாம் ஒரு சேர பார்த்து இந்த வைதீக தர்மத்தை காப்பது என்பது சமுதாய கடமையாகவும் பார்க்கப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்திற்கான கடமை மாத்திரமல்ல, இந்த சமுதாயமானது பொறுப்பிலே இருந்தாலும் பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருந்து வருகிறது. இவை இது போன்ற பொறுமையும் பொறுப்பும் பெருமையும் கூடிய இதனுடைய பாரம்பரியத்தை ஆத்ம பரிசோதனம் மூலமாகவும் குரூப் டிஸ்கஷன் என்று சொல்கிறார்கள். இந்த தர்மத்தை அடுத்த தலைமுறையை சார்ந்த, இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றுவதற்கு வேண்டிய உதவிகள், உற்சாகம், அதற்கான உபதேசங்களை அளிப்பது ஒரு பக்கம். இந்த சமுதாயத்தின் மூலமாக அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலேயும் ஒரு அந்யோன்யமான நிலையை ஏற்படுத்துவது என்பது ஒன்று. இப்படி ஸ்வதர்ம ரட்சணம் என்பது ஒன்று, லோகத்திலே சௌஜன்யம் என்பது ஒன்று. இந்த இரண்டையும் ஏற்படுத்துவதற்கு முதலிலே இந்த சமுதாயம் தன்னுடைய தார்மீகமான கடமைகளை, பரம்பரையாக வந்த அரிய கலைகளை கற்றுக்கொண்டு, கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல சமுதாயமாக வாழ்க்கையை நடத்துவது, பொருளாதாரத்திலேயும் சரி பிற வசதிகளையும் பெற்று அந்த வசதிகளையும் பொருளாதாரத்தையும் வைத்து கொண்டு
தார்மீகமான வாழ்க்கையை இன்னும் வலுப்படுத்தி கொள்வது. ஆகவே வசதியான இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசதியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாய அங்கத்தினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் வலுவான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். பொருளாதாரத்திலே வலு என்பது ஒன்று, கலாச்சார ரீதியிலே பழக்க வழக்கங்களிலே நல்ல ஆகாரம், நல்ல சிந்தனை, நல்ல ஆச்சாரம், நல்ல அனுஷ்டானங்களுடன் கூடிய நல்ல அத்தியனம், இப்படி கூடிய நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கி ஆதர்சமான எடுத்துக்காட்டான சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலமாக கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அந்த தெய்வீகமான ஆజ్ఞையும் பின்பற்ற முடியும். அதன் மூலம் லோகத்திற்கும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்பது சமயம் சந்தர்ப்பங்களை பொறுத்து இருக்கிறது. எந்த நிலையிலேயும் சமுதாயத்திற்கு நேரடி தொடர்புடன் மக்களுக்கு பண்புகளையும் பக்தியையும் படிப்பையும் நல்வழியையும் அளிப்பதற்கு அதற்குரிய பாதுகாப்பு சமுதாயத்திலே தேவை. அந்த பாதுகாப்புடன் முதல்ல ஆத்மபலம், மூலபலம் என்று புராணங்களிலே சொல்வார்கள். ரிசர்வ் என்பது அந்த மூலபலம் என்பதும் தேவை, மூளையிலே பலமும் தேவை. அப்படி அந்த பலத்துடன் செயல்பட்டு இந்த சமுதாயத்தினுடைய பெருமையை பிற மொழி பேசக்கூடிய, தென்னாட்டிலேயும் சரி பிற மொழிகளை பேசக்கூடிய இந்த அந்தணர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிராமணர்கள் மத்தியிலேயும் வடநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயும் நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த வைதீக கலாச்சாரம், அந்த வெஜிடேரியனிசம், கோசம்ரட்சணம், இது போன்ற நல்ல சித்தாந்தங்களை ஏற்படுத்தி எத்தனை சதுர்வேதி மங்கலங்கள் இந்த ஊரிலே இருந்திருக்கின்றன, ஸ்ரோத்ரிய கிராமங்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன. பூசுரர்களாக இவர்கள் விளங்கியது, அதாவது நிலச்சுவாந்தாரர்களாக ஒரு 100 வருஷத்திற்கு முன்பு எந்த அளவுக்கு இவர்கள் நிலத்தை நிர்வகித்திருக்கிறார்கள், விவசாயம் செய்திருக்கிறார்கள், இது போன்றதையெல்லாம் கணக்கெடுத்து அந்த அக்ரஹாரங்களிலே தாமிரபரணி, காவேரி, தென்பெண்ணை, கடிலம், பாலாறு, இது போன்ற நதிக்கரைகளிலே, பிற நகரங்களிலே, சிறுவாணி, இது போன்ற பல ஊர்களிலே இவர்களெல்லாம் வசித்து செழிப்பாக தொழில்களை செய்து சமுதாயத்திலேயும் கோவில் தர்மகர்த்தாக்களாக, பள்ளிக்கூட ஆசிரியர்களாக, வைத்தியர்களாக, ஜோசியர்களாக, கணக்கு எழுதுபவர்களாக, கிராம நிர்வாகம் செய்பவர்களாக, நல்ல மந்திர வித்தியை தெரிந்து விபூதி போன்றவற்றை மந்திரித்து கொடுத்து மக்களுக்கு நல்ல தைரியத்தை அளித்தவர்களாக, அன்னதானம் செய்தவர்களாக, நல்ல டியூஷன் சொல்லி கொடுத்து, அந்த டியூஷன் என்பது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதை திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் செய்த நல்ல பணிகளை எல்லாம் தொகுத்து இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் அவர்களுடைய இளைஞர்களுடைய மனதிலே
என்ன சில சந்தர்ப்பங்களிலே வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறதோ அது திரிக்கப்பட்ட அந்த வரலாறு எல்லாம் சரி செய்து சரியான வரலாறை எடுத்து சொல்லி பிறருடைய பார்வையிலே, அதாவது வேறு விதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டவர்களுடைய பார்வையிலே இவர்களுடைய இளைஞர்களுடைய, இந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மனதிலே தவறான தாக்கம் இல்லாமல் அந்த முன்னோர்களை பற்றி, முதியவர்களை பற்றிய அந்த சரியான பெருமைகளை எடுத்து சொல்லி மேன்மேலும் இவர்களுக்கு பாதுகாப்பும் தைரியமும் உதவிகளும் அளித்து இந்த தேசத்தை காப்பதற்கு, இந்த தேசம் இவர்களுக்கு என்ன செய்கிறது என்பது வேறு, இந்த தேசத்திற்கு இவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை எடுத்து சொல்லி பிரவாசி பாரத் டு நிவாசி பாரத், இதுபோன்று வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவரையும் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே குளோபல் சவுத் இந்தியன் யூத் கல்ச்சரல் மீட் என்பதாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு நடக்க இருக்கிறது. அதிலே வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய, வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, ஆண்கள் பெண்கள் இருவரையும் அந்த ஸ்தல விருட்சங்கள், ஸ்தல புராணங்கள், ஜென்மபூமி, தன்னுடைய ஸ்வகிராமங்களை பற்றியெல்லாம் எழுதச் சொல்லி, அதுபோன்று இந்த பாரத தேசமானது மேலும் வலுவாக இருப்பதற்கு, ஏனென்றால் இந்த சமுதாயமானது, இந்த இந்துக்களுடைய சமுதாயமானது பல பிற்சேர்க்கைகள், அதாவது புதியதாக ஏற்பட்ட வேதத்திற்கு வெளியே உள்ள நம்பிக்கைகள் பல வளர்ந்த நிலையிலேயும் அனைவரையும் அன்பால் அரவணைத்து அனைவருக்கும் ஒரு நல்லதையே நினைத்து செயல்படக்கூடிய சமுதாயமாக இது இருந்து வருகிறது. அதே சமயத்திலே தன்னுடைய அடையாளத்தையும், தன்னுடைய கௌரவத்தையும், தன்னுடைய பெருமைகளையும் குறைத்து கொள்ளாமல் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இந்த நம்முடைய தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நல்ல புரிந்துணர்வு அது ஏற்படுவதற்கு இந்த தர்மம் மேலும் சிறப்பாக செயல்படுவது அவசியமாகிறது. இப்படி அனைவருக்கும் நல்லதை விரும்பக்கூடிய இந்த தர்மம் மேலும் சிறப்பாக வளர்வதற்கு இந்து சமுதாயத்தினுடைய அனைவருடைய அந்த சமய நம்பிக்கைகளை, பல்வேறு சமுதாய சமய நம்பிக்கைகளையும், திருவிழாக்களையும், பல்வேறு பழக்க வழக்கங்களையும் பாதுகாப்பதற்கு இந்த சமுதாய ஒருங்கிணைப்பாளர்களாக, ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இந்த அந்தணர்கள் மேலும் இறைவனுடைய அருளால் மேலும் சக்தியை பெற்று பக்தியுடன் விளங்கி இந்த காலத்திற்கு உகந்த தற்காப்பு யுக்திகளையும் கையாண்டு
தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக இந்த தர்மத்திற்கு தொண்டை மேலும் சிறப்பாக செய்து வெவ்வேறு ஊரிலே பிரபலமாக இருக்கிறார்கள், பலமாக இருக்கிறார்கள் என்பது வேறு. இந்த நாட்டிலே இந்த கிராமங்களிலே மறுபடியும் இந்த தர்மம் வலுவாக இருப்பதற்கும் இந்த சமுதாயம் மேலும் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அந்த சக்தியை இறைவன் அளித்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை இந்த வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் போன்ற ஸ்தாபனங்கள் சிறப்பாக சேவை செய்வதன் மூலம் நல்ல தர்ம கைங்கரியத்தை தொடர வேண்டும் என்று இங்கு நாங்கள் காளஹஸ்திக்கு வந்திருக்கிறோம். ஞானப்பிரசூனாம்பா சமேத காளஹஸ்தீஸ்வரரை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.